கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளை காண அவருடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வர கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக இரக்கத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை தொழுகையில் நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, நீர் எங்களுக்கு தந்து வருகிற நன்மைகளை நன்றியோடு நினைந்து உம்முடைய திருச்சமூகத்திலே போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பலகீனமான விசுவாசமுடையவர்களாக இருக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக கிறிஸ்து எங்களிலே உறுதியான விசுவாசத்தை ஏற்படுத்தவும் எங்களை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவரீர் கிருபை தாரும். எங்கள் வழியாய் குடும்பங்களும் சமூகமும் திருச்சபையும் சீர்பட கர்த்தர் ஆவியானவர் கொண்டு வழிநடத்தும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 3வது பாடல். நூற்றி 19வது சங்கீதம்
வசனங்கள் 161 துவங்கி 68 முடியுள்ள வேத பகுதியை முறைமுறையாக வாசிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 214வது பக்கம். சங்கீதம் 119 வசனங்கள் 161 முதல். பிரபுக்கள் என்னை காரணமின்றி துன்பப்படுத்துகிறார்கள், என் இருதயமோ உமது வார்த்தைகளுக்கே அஞ்சி நிற்கிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உமது பிரமாணத்தையோ நேசிக்கிறேன். உமது பிரமாணத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறி விழ ஏதுவில்லை. என் ஆத்துமா உமது சாட்சியங்களை கைக்கொள்ளுகிறது, அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சியங்களையும் கைக்கொள்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றன. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். நாம் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 துவங்கி 18 முடிவுள்ள வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 18 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்படுத்தமில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகியிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பதே ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 24 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல். அப்பொழுது அவர், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, பேதுரு, நீர் கடவுளின் கிறிஸ்து என்றார். அவர்கள் இதை எவருக்கும் அறிவியாதபடி கண்டிப்பாய் சொல்லி கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாவரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை ரட்சித்துக் கொள்வான் என்றார் என்பதை இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உபவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலுதலும் நித்திய ஜீவனும் உன்னடி விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக வாசி கேட்கலாம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியோடும்
அர்ப்பணத்தோடும் நான் பான அர்ப்பணமாக வார்க்கப்பட்டாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் சந்தோஷப்படுவேன் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, எங்களை சீர்படுத்த தம்முடைய தாசன் லூத்தர் சாஸ்திரியாரை தந்து வசனத்தை திருப்பி பார்க்கவும் வசனத்தின் அடித்தளத்திலே வாழவும் நீர் அருள் தருகின்றீர். மீண்டும் ஒரு சீர்திருத்த காலத்துக்குள் பிரவேசிக்கிற நாங்கள் வசனத்தை நோக்கி பார்த்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து வழியை மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே விசுவாசம் என்றால் என்ன என்று சிந்தித்தோம். விசுவாசம் என்றால் என்ன? என்ன? விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னது? அவிசுவாசமா? நாம் கடந்த வாரத்திலே விசுவாசம் என்று என்ன என்று சொல்லி சிந்தித்தோம். உண்மையிலேயே அநேகர் சொன்னாங்க செய்தி நல்லா இருந்துச்சு, ஆனால் என்ன பிரயோஜனம், யாருக்கும் அது கண்டென்ட் புரியலை. கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தது விசுவாசம் என்பது நம்பிக்கையோடு இணைந்தது. அப்படி என்றால் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது கடவுள் தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் வைத்திருக்கிற உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை, அது விசுவாசம். இரண்டாவது விசுவாசம் என்பது எபிரேயர் 12:11 வரக்கூடிய காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம். அதாவது ஒரு காரியத்தை, விசுவாசம் என்பது ஒரு காரியத்தை நாம் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுத்துகிறது. அதை நம்முடைய சரீர கண்களால் காண முடியாது. காரணம், நாம் எப்பவுமே விசுவாசம் என்பது நம்முடைய ஆசீர்வாதம், அது நன்மை பெருக்கத்தை சார்ந்து இருக்கிறது. ஆனால் அது அல்ல, அதைவிட மேலானது விசுவாசம், இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பது. எபிரேயர் 11:25 மோசேயினுடைய வாழ்க்கை உதாரணமாக அவன் எகிப்தின் செல்வங்களை விட இனி வரக்கூடிய அதைவிட மேன்மையான ஒன்றின் மேல் அவன் நம்பிக்கை வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது அதுதான். ஆஸ்திகளை அல்ல, செல்வங்களை அல்ல, வசதி வாய்ப்புகள் அல்ல, அதைவிட மேலான கடவுள் நமக்கு தருகிற நன்மைகள். அதாவது விசுவாசம் என்பது நிரந்தரமற்றதை விட்டுவிடவும் இழக்க முடியாததை பெற்றுக்கொள்வதும் தான் விசுவாசம். ஆகவே அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மதிப்பை தருகிறது. நோவாவின் வாழ்க்கை உதாரணம் எபிரேயர் 11:7 அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள், பழி எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய வார்த்தையிலே அவன் நம்பி கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான் என்று சொல்கிறார். விசுவாசம் என்ன என்பதற்கும் விசுவாசம் என்ன செய்கிறது என்பதற்கும் இடைவெளி இருக்கிறது என்பதையும், விசுவாசம் என்ன என்பது முதலாவதும், விசுவாசம் என்ன செய்கிறது என்பது இரண்டாவதும். விசுவாசம் என்பது தனி மனிதனுக்கும் கடவுளோடு உள்ள உறவு. லுத்தர் சாஸ்திரியுடைய வார்த்தையில் சொன்னால், விசுவாசம் என்பது ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், வேர்ட் அலோன். பாருங்கள், அதான் கடவுளோடு உள்ள உறவு. இது என்ன செய்கிறது, அந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை தருகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்றும், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வருகைக்காக நம்மை பொறுமையோடு காத்திருக்கவும், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மனந்திரும்பவும், விசுவாசம் நமக்குள் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதித்து வாழவும் நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை சிந்தித்தோம். விசுவாசம் என்பது கடவுள் தருகிற ஈவே தவிர வேறொன்றும் இல்லை. ஓகே, அப்படி என்று சொன்னால் விசுவாசத்திற்கு ஆப்போசிட் என்ன? அதான் என்னுடைய கேள்வி. அவநம்பிக்கை, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது. நான் பிப்ளிக்கலாக கேட்குறேன். விசுவாசம், ஓகே, விசுவாசம்னா என்ன? கடவுளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டு என்னை நானே நம்புகிறது. அதுதான் ஆப்போசிட்.
விசுவாச ஆப்போசிட் என்பது சுயநீதி. நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் உண்மையை சொல்கிறவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணுகிறவர்கள். அதுதான் விசுவாசத்திற்கு ஆப்போசிட். கடவுள் மேலே நம்பிக்கை வைக்காம என்னை நானே நம்புகிறேன். இப்போ புரியுத விசுவாச ஆப்போசிட் என்றது அவிசுவாசம் இல்லை, இது சுயநீதி. இந்த நாளிலே நாம் சுயநீதியை குறித்து எச்சரிக்கையாக எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அது பகுதியிலே அழகாக சொல்லுவார். 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் விரும்புகிற கிரியை செய்யவும் உங்களில் கிரியை செய்கிறவும் கடவுள். அதான் விசுவாசம். நீங்கள் விரும்புகிறதை கிரியை செய்யவும் உங்களில் கிரியை செய்கிறவும் கடவுள். தொடர்ந்து அவர் வருகிற பொழுது 17ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற விசுவாசம் என்பது நான் பானபலியாக வார்க்கப்பட்டாலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். சொல்ல முடிகிறதா விசுவாசம்? இதுக்கு நேர் எதிராக தான் நாம் இருக்கிறோம். அவர் சொல்லுகிற பாருங்கள், இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு தருகிறது 16ஆவது வசனம். 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முறுமுறுப்பு, வாதாடுதல் அல்லது தர்க்கம். இது 2 வார்த்தைகள். இது நம்முடைய சுயநீதி அல்லது அதை வெளிப்படுத்துகிற ஒன்று. நமக்கு எப்போவுமே யார் கேள்வி கேட்டாலும் நம்ம குற்றப்படுத்தினாலும் நாம் என்ன செய்கிறோம்? உடனே நம்முடைய சுயநீதியின் படியாக நாம் அவர்களோடு தர்க்கிக்கிறோம், வாக்குவாதம் செய்கிறோம். அது ஏதேனிலே ஆரம்பிச்சு அதை மன்னிச்சு நீ சாப்பிட்டேயா, ஐயோ நான் இல்லை. பாருங்க, முறுமுறுப்பும் வாக்குவாதமும் அல்லது தர்க்கமும் அதனுடைய அடித்தளம் என்பது சுயநீதி. நான் பர்ஃபெக்ட், நான் தவறு செய்யவில்லை, நான் என்கிற எண்ணத்திலிருந்து வருகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மோசையோடு தர்க்கம் செய்தார்கள். அது காரணம் என்ன? எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லை. பாருங்க, எங்களுக்கு இல்லை. அப்படி என்று சொன்னால் சுயநீதி என்பது மற்றவர்களை ஒப்பிடுகிறது. ஆயக்காரன் உவமை போல மற்றவர்களை ஒப்பிட்டு அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லை, அல்லது எனக்கு இருக்கு அவனுக்கு இல்லை. இதுதான் என்ன செய்கிறது? கடவுளை விட்டுவிட்டு தன்னை சார்ந்திருக்கிற விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நான் வாசித்த நற்செய்தியின் பகுதியிலே, அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியின் உள்ளே என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்பதற்கு பேதுரு சொல்லுவான், நீர் கடவுளுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லுகிற பொழுது மத்தேயு 16:16 வாசிக்கிற பொழுது அது சொல்லுகிறாய், இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, கடவுள் பிதாவாகிய கடவுளே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சுயநீதி அல்லாது கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளுடைய ஞானம், கடவுள் தருகிறது. அதற்கு மாறாக நாம் நம்மை சார்ந்து இருக்கிறது, ஒப்பிடுகிறது. இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிறது. மன ரீதியாக நம்ம இந்த ஆயக்காரன் சொல்கிறவர்கள், அவனைப் போல நான் இல்லை, அவனைப் போல நான் இல்லை, என்னை போல அவன் இல்லை. அது நம்மை சுயநீதியை வெளிப்படுத்துகிறது. இது சொல்கிற பொழுது இந்த தூண்டில்ல மீனை பிடிக்கிறதுக்கு புழுவை கொண்டு விடுகிறது போல சாத்தான் நம்மை விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு தருகிற தூண்டில் புழுதான் அது. நீ அவனை விட சிறந்தவன், நீ அவளை விட சிறந்தவன், நீ ஒரு குறையும் செய்யவில்லை என்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்குகிறது. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்பது நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் நான் வாசித்தோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், காயின் ஆபேல். பாருங்க, அந்த அதில் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முகப்பாவம் மாறி போகிறது. அவனுடைய காரணம் அவனுடைய உள்ளத்தில் நான் செலுத்தினது ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அது கோபம், பொறாமை, மனக்கசப்பு, இதெல்லாம் எதை சார்ந்திருக்கிறது? சுயநீதி, என்னை சார்ந்திருக்கிறது. நான் செய்தது தவறா, நான் செய்தது ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த எண்ணங்கள் எல்லாம் இது நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம்? இந்த சுயநீதியிலிருந்து வெளிப்படுவதற்கு நாம் மற்றவர்களை அழிக்க துணிக்கிறோம். அதை சொல்ல, கோபம், பாவம் நம்ம வாசல் படியில் படுத்திருக்கோம், அதை நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் மேற்கொள்ளாமல் என்ன செய்கிறோம்? பாவத்துக்கு அடிமையாகிறோம். ஆகவே நாம் கொலைபாதகர்களாய் மாறுகிறோம்.
இது நம்முடைய மனநிலை. சுயநீதியை நாம் வெளிப்படுத்துவதற்கு, நம்மை சிறந்தவர்கள் என்பது காண்பிப்பதற்கு நாம் செய்கிற செயல்கள். ஆடம்பரமான வாழ்க்கை, மாம்ச இச்சைகள், இவைகளெல்லாம் நாம் சுயநீதியுள்ளவர்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக நாம் பயன்படுத்தி, ஆனால் உள்ளத்திலே பயம், கவலை, மனசோர்வு இருக்கிறது. வெளியில் நாம் எப்படி இருக்கிறோம்? காண்பிக்கிற பொழுது நான் சிறந்தவன் என்கிற போர்வையை போற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். சுயநீதி என்பது தனக்கு புகழும் பெருமையும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் உண்மையாகவே கனமும் மகிமை எல்லாம் கடவுளுக்கு உரியது. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய சுயநீதி எப்படி இருக்கிறது? சுயநீதி இப்படி நினைத்து பார்ப்போமே. சுயநீதியை விடுங்க. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் அன்பை வரிசைப்படுத்த வேண்டும். அன்பை வரிசைப்படுத்த வேண்டும். அன்பு தெரியும்ல, அதை ஆர்டர் வரிசைப்படுத்த 1, 2, 3 என்கிற வரிசைப்படுத்த வேண்டும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? சங்கீதம் சொல்லுகிறது 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நமக்கு சமாதானம் உண்டா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரல் இல்லை. வேதம் என்பது நியாயப்பிரமாணம், கடவுளுடைய வசனம். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், மத்தேயு, மார்க்கு, லூக்கால வாசிக்கிறோம். நீ என்ன செய்யணும்? கடவுளை நேசி. அது முதலாவது கற்பனை. அப்போ அன்பு முதல்ல யாரை தான் நேசிக்கணும்? கடவுளை. ரெண்டாவது அதற்கு இணையான கற்பனை லேவியராகம் 19, 18, 19 அவர் சொல்லுகிறார், நீ உன்னை போல பிறனை நேசிக்கணும். ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல நான் என்னை நேசிக்கிறேன், அடுத்தது நான் பிறனை நேசிக்கிறேன், கடைசியில் கடவுளை நேசிக்கிறேன். இதுதான் நம்முடைய அன்பின் ஆர்டர். இதனால தான் நாம் என்ன செய்கிறோம்? சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்போ கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு? நீ முதல்ல கடவுளை நேசி, ரெண்டாவது உன்னுடைய சகோதர நேசி, மூணாவது தான் உன்னை நீ நேசி. ஆனால் சுயநீதி என்ன செய்கிறது? என்னை நான் நேசிக்க தூண்டுகிறது. பாருங்க, நம்மை நாமே நேசிப்பது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சுயநீதியின் வெளிப்பாடும் நாம் சமாதானத்தை இழந்து போகிறது காரணமாக இருக்கிறது. ஆகவே மிக எளிது, வரிசையை மாற்றினாலே போதும். முதல்ல கடவுளை நேசித்தால், இரண்டாவது சகோதரன் நேசித்தால், கடைசியாக நம்மை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், சுயநீதி மறைந்து போகும், விசுவாசம் வளரும். அதான் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 4:18 சொல்லுகிற பொழுது, பாவம் உன் வீட்டில் படுத்திருக்கும், நீ அதை மேற்கொள்ள முடியும். நாம் கடவுளை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய சகோதரனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பிசாசையும் மேற்கொள்ள முடியும், அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். மனித வாழ்க்கை என்பது, மனித வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மனித வாழ்க்கை என்பது 10% நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதையும், மீதி 90% நமக்கு நேரிடுகிறவர்களுக்கு நாம் என்ன பதிலளிக்கிறோம் என்பதிலும் அடங்கி இருக்கிறது. நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதிலும், மீதி நமக்கு அதை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பதும் அடங்கி இருக்கிறது. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களையும், 1 பேதுரு 1, 6, 7 வசனங்களிலும் சொல்லுகிற பொழுது சோதனைகள் நமக்கு ஏற்படுகிறது உண்டு. நமக்கு சோதனை வருகிற பொழுது நாம் எப்படி அதற்கு பதில் அளிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. பல்வேளையில் நாம் ஏற்படுகிற ஒரு சோதனையே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வேதனையாக மாறுகிறது. ஆனால் சோதனை என்பது கடினம் அல்ல. எப்போ நான் என்னை சார்ந்து இருக்கிறேனோ அப்பொழுது நாம் சோதனையை மேற்கொள்ள முடியாமல் போகிறோம். ஆனால் நாம் கடவுளோடும் சக மனிதனோடும் சரியான அன்பு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். நம்மால் வீட்டிலே வேலை செய்கிறவர்கள், வீட்டிலே வேலை செய்யும் இடத்துல, நாம் கடவுளுடைய ஆலயத்தில் நாம் இந்த அன்பின் வரிசையை நாம்
தொடர முடிகிறதா? கடவுளை ஆராதிப்பதற்கு, கடவுளுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுப்பதற்கு முடிகிறதா? அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சுயநீதி மறைந்து போகும். ஆகவே வாழ்க்கையிலே முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நாம் நம்மை பிரியப்படுத்துகிறோமா, கடவுளை பிரியப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல வேலை, வசதி வாய்ப்பு இதெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று நினைக்கிறோம். ஆனால் மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி, அன்பின் வரிசை முதலாவது கடவுள், பிறகுதான் அதற்கு பிந்தி. இதையெல்லாம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிறார். நான் வாசித்தவல்ல லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுயநீதி என்பது தன்னைத்தானே வெறுத்தல். சுயநீதியை களைவது என்பது என்னது? விசுவாசம் என்பது தன்னைத்தானே வெறுத்தல். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை இப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தன்னை நாம் வெறுக்க, சுயநீதியை களைந்து கொள்வது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வாழ்க்கையின் அடையாளம் என்பது, அல்லது ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையின் பாதி என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயத்தை அடையாளம் கொண்டு கொள்வது. ஒரு விசுவாச வாழ்க்கையில் கடவுளுடைய பிள்ளைகளாக நான் இருப்பதற்கு முதல் படி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் சுயநீதி சார்ந்து இருக்கிறோம் என்பதை அடையாளம் கொண்டு கொள்வது. அடையாளம் கொண்டு கொள்வது என்று சொன்னால் நாம் கண்டு கொண்டோம், முதலாவது என்னை நான் நேசிக்கிறது தான் சுயநீதி. ஆனால் கடவுளையும் சகோதரனையும் பிற்பாடு என்னையும் நேசித்தால் என்னுடைய வாழ்க்கையில் பாதி பிரச்சனையும் முடிந்துவிடும். இனி பாதி, ரெண்டாவது அடுத்த பாதி நம்மளே இருக்கிற சுயநீதியை இடைமாற்றம் செய்கிறது. முதல்ல இருக்கிற சுயநீதி என்ன செய்யணும்? கடைசியில் கொண்டு வர வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கு வசனத்தை தந்திருக்கிறார், ஆவியானுடைய உதவியை தருகிறார், நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் படிப்பினை தருகிறார். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். யாரு தன்னை தான் பெருமைப்படுகிறான் என்று சொன்னால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று பிசாசு தன்னை நினைத்து சொன்னது, நினைத்து பெருமைப்பட்டார். நான் கடவுளுக்கு சமமானவன். பல்வேளையிலும் நம்முடைய சுயநீதி நம்மை எப்படி தான் கொண்டு போகிறது? நான் கடவுளுக்கு இணையானவன். ஆதி பெற்றோர்களுக்கும் சுயநீதி வெளிப்பட காரணம், நான் கடவுளைப் போல ஆக வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு 3 காரியங்கள். நம்முடைய பவுல் அழகாக சொல்கிறானே, நான் பானபலியாக ஊற்றப்பட்டாலும் விசுவாசத்தில் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் உண்மையான விசுவாசம். 3 காரியங்கள். ஜாய், ஜே என்று சொன்னால் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், ஓ என்று சொன்னால் அதர்ஸ் செகண்ட், கடைசியில் யுவர் செல்ஃப். நீங்கள் கிறிஸ்துவை முதலாவது நேசிக்கவும், அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் அன்பு கூர்ந்து, சகோதரனை அந்த அன்பின் அடித்தளத்தில் சிநேகித்து, கடைசியாக உங்களை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடைய மக்களாய் சுயநீதியை தவிர்த்து வாழ தூயாவியால் உங்களுக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 655வது பாடல்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகிட எங்கள் சுய நீதியை நாம் அடையாளம் காணவும், எங்கள் சுய நீதியை களையவும் ஆண்டவர் தருகிற பாக்கியத்திற்காக நன்றி. எங்களை சீர்படுத்த முதலாவது கடவுளையும் அவருடைய வார்த்தைகளையும் நாங்கள் நேசிக்கவும், ஆண்டவரே சக மனிதர்களை நேசிக்கவும், ஆண்டவரே கடைசியாக எங்களையே நாங்கள் நேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு படிப்பினை தந்திருக்கிறீர். அதனூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை நேரிட்டாலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் நிறைவாய் தங்கி இருக்கும். கடவுள் விரும்புகிற கிரியை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதை உணர்ந்து வாழ அருள்தார். இது காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நேரடியாக முகநூல் வழியாக இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. வெளியூர்களிலே கடல் தூர் தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கிப்பார். வாழ்வு குடும்பங்கள் உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையில் திருப்படை ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தவர்களும் நற்செய்தி கூட்டங்களிலே ஆண்டவர் நீர் உம்முடைய கிருபையை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து திருச்சபையின் ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே திருச்சபையிலே பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். எல்லா பலகீனங்களையும் நோய்களையும் ஆண்டவர் மாற்றி நல்ல சுகத்தை தாரும். வயோதிக பெற்றோர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளோடு உடைய கிருபை இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதியும். நீங்கள் தந்திருக்கிற தொழில் பணி உழைப்பு வேலைவாய்ப்பு எல்லாவற்றும் உடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை தாரும். எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே நாளை தினத்தில் நடைபெற இருக்கின்ற ஈசுலுசா பொது தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமாக நடைந்து நல்ல ஆண்டவரே நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த திருச்சபை உம்முடைய நாமத்தை மாட்சியப்படுத்த அருள் தாரும். தேர்தல் ஆண்டவரே பொறுப்பாளர்களாக இருந்து செயல்படுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த கடவுளை இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் தருகிற புதிய வருடம் அவர் தம் வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதம் பெருக அருள் தாரும். விசேஷமாக இன்று தங்கள் திருமண தினத்தை முன்னிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நன்றியோடு நினைக்கிற அன்பு சகோதரர் திருவாளர் வருண், திருமதி கோகிலா தம்பதியர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். அன்பு பிள்ளை அவர் தம் பெற்றோர் குடும்பங்கள் உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை சார்ந்த முன்னாள் தலைவராகவும் சபை சங்கத்திலும் பல்வேறு பொறுப்புகளை வைத்து தலைமை ஆசிரியர் பணியில் ஓய்வு பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் அழைத்து கொண்ட அசரியா சார் அவர்களை நினைந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துக்கத்திலும் வேதனையிலும் காணப்படுகிற குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தார். இன்று காலை 10 மணிக்கு வடக்குங்குளத்தில் வைத்து நடைபெற இருக்கிற நல்லடக்க தொழுகையிலும் உடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கடவுள் தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். சமாதானத்தோடு ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ளும். இழப்பும் துக்கங்கள் வேதனைகளிலும் கசப்பான அனுபவங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். கர்த்தர் எங்களுக்கு உலக தர முடியாத சமாதானத்தை தருகிற தேவன். உண்மையிலே நாங்கள் நம்பி ஆறுதல் கண்டு கொள்ள அருள் தாரும். இந்த பொழுது முழுவதும் நாள் முழுவதும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்து கொள்ளும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை எடுத்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்யம் உள்ளிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.